ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் ஒரு 2 மாசமா கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் போடுறதும் இல்ல, ரீல்ஸும் போடுறது இல்ல. ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். பட் இதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி மே 1லேருந்து போடலான்னு முடிவெடுத்தேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஓகே, இனிமே வீடியோ போடலாம், இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலி ஜேர்னல இருந்தே மைண்டில் ஓடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வீடியோ, ஸோ ஜோசியக்காரங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் மீம் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்குமே மோஸ்ட்டாக எனக்கு சிம்மராசி. ஸோ எல்லாம் அனுப்பும்போது ஓகே, என்னடா இருக்க போகுது இதில், இதுதானே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டேனாக போகும்போது, பட் ஜேர்னல இருந்தே அட்டி கிட்டி எல்லாம் உளுந்து உளுந்து தான் ஓகே வீடியோ போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு ஆக்சுவலி ஊர் விட்டு ஊர் வந்தாச்சு. ஸோ அதனால் பெருசாக அது வீடியோ போடுற ஃபோக்கஸே போயிடுச்சு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியலி ப்ராப்ளம்ன்றத விட ஸோ மோஸ்ட்டாக என்ன அப்படின்னா, நமக்கு டைமும் இல்லை பெருசாக. இன்னொன்று பாடியும் அந்தளவுக்கு ஒத்துழைக்கல. ஸோ ரீசெண்டாக ஃபீவர் ரொம்ப முடியவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்படி டோட்டலாக மொட்டையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் நினைப்பேன், என்னடா வீடியோ ரொம்ப நாள் போடுவாங்க, ரொம்ப நாள் ஆளே காணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அவங்களாம் மேபி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சில பேர்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களே சில பேர் போடலாம், என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு ஆக்சிடென்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ரெக்கவர் ஆகி ஸோ நிறைய பேருக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மோஸ்ட்டாக டைமும் இல்லை, உடம்பும் ஓரளவுக்கு ஒத்துழைக்கல. ஸோ இப்போ ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ஆச்சு, ஏன் வீடியோ வரல. ஸோ என் சைட்லையும் சரி, ஒய்ஃபோட சைட்லையும் சரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஸோ நிறைய பேர் கால் பண்ணலாம் கேட்டாங்க, ஏன் ப்ரோ வீடியோ இல்லை. ஸோ இன்ஸ்டாலி நிறையா ஸோ அன்னோன் பர்சன்ஸே கேட்டிருந்தாங்க, ப்ரோ உங்கள் வீடியோலாம் பார்த்துருந்தோம், ஸோ உங்கள் வீடியோ போடல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் கேட்டதுக்கு. ஸோ அதுக்காகவே திருப்பி நம்ம வீடியோ போடணும், மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 2.5 வருஷம் கிட்டத்தட்ட தொடர்ந்து வீடியோ போட்டு 27K சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் மென்மேலும் இன்னும் கொஞ்சம் ஒரு 50K அடிச்சிடணும், இல்லை ஒரு 100K அடித்து சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 3 மாதம் கொஞ்சம் கேப் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் விடக்கூடாது, என்ன ஆனாலும் நம்ம ஆரம்பித்ததை தொட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்றக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நாளையிலேருந்து கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் இருக்கும். ஸோ ரீல்ஸும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் என்ன பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா, சம் மோட்டிவேஷனாக. ஸோ நிறைய பேர் சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, நிறைய பேர் இல்லை, ஒரு 4 to 5 பீப்புள்ஸ் எப்பவுமே என்ன கேட்பாங்க, ஏதாவது மோட்டிவேஷன் போட வேண்டியதானே ரொம்ப நாளாக. ஏன்னா நான் ஆரம்ப ஸ்டேஜில், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸே இல்லாத டைம், ஸோ 100 சப்ஸ்கிரைபர் 150 இருக்கும்போதெல்லாம் நான் மோட்டிவேஷனாக தான் போட்டுட்ருப்பேன். ஸோ அந்த டைமில் மோட்டிவேஷன் போடும்போது நிறைய பேர் கேட்பாங்க, ஓகே மோட்டிவேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் போடுறதே விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன மோட்டிவேஷன் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு ஃபியூனரல் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சின்ன பையனோட ஃபியூனரல். ஸோ என் மைண்டில் ஒரு தாட் என்ன அப்படின்னா, இப்போ அந்த பையனுக்கு நிறைய ஆசை இருந்திருக்கும், ஸோ நிறைய கனவு இருந்திருக்கும். ஸோ ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் இறந்துட்டான், ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். ஸோ என்னோட சின்ன பையனா மேபி 20 இருக்கும், 21 இருக்கும் சம்திங் இந்த பையனுக்கு. ஸோ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். ஸோ என்ன அப்படின்னா, அவனுக்கும் நிறையா கனவுகள் இருந்திருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ட்ராக் அண்ட் பாத்தில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஏதோ ஒரு ட்ராக்ல ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நான் கார் வாங்கணும், என் ரிலேட்டிவ் முன்னாடி பெரிய ஆளாக இருக்கணும். ஸோ ஒவ்வொருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஸோ நான் படித்து முடித்தோன்னே BMW கார் வாங்கணும், இல்லை ஃபாரினுக்கு வேலைக்கு போகணும், ஸோ அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். பட் நிறைய பேர் இன்னும் வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேஸ்டிசம், ஸோ நம்ம கேஸ்ட் இப்படி இருக்கும், நம்ம கேஸ்ட்டில் இப்படி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கை கோட்பாடு, ஸோ ஒவ்வொரு மாதிரி வச்சுட்டு இன்னும் அதே மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் மைண்டில் என்ன இருக்கும், நான் கெத்தாக இருக்கணும், அவனை விட நான் கெத்தாக இருக்கணும், இல்லை இவனை விட நான் இதாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு அந்த ஃபியூனரலில் தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ அவனுக்கும் எவ்வளவோ ட்ரீம் இருந்திருக்கலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம். ஸோ நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் விட அவனுக்கு எவ்வளவோ ட்ரீம் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு செகண்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் டோட்டலாக காலி. அண்ட் இன்னொன்று, அந்த ட்ரீம் எங்கே போச்சு. ஸோ அவன் கண்டுக்கிட்ட கனவு, ஸோ நாளைக்கு ஏதோ ஒன்று நினச்சிருப்பான். ஸோ அடுத்த செகண்ட் அந்த சாவருக்கு முன்னாடி அடுத்த செகண்ட் ஏதோ நினச்சிருப்பான். ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா, அந்த ட்ரீம் எல்லாம் அந்த வேயோட முடிஞ்சுச்சு. ஸோ இன்றைக்கி நான் தான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு எத்தனையோ பேரை ஹர்ட் பண்ணலாம், இல்லை எத்தனையோ பேருக்கு நான் துரோகம் பண்ணலாம், எத்தனையோ பேரோட காசை நான் திருடிட்டு போகலாம். ஸோ என்ன வேணால் இன்றைக்கி நம்ம பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் இறக்க தான் போகிறோம். எல்லாருமே 100 days வரைக்கும் வாழ்ந்துருவோம் அப்படின்னு கிடையாது. ஸோ என்னைக்கு டெத் அப்படின்றது நிர்ணயமே கிடையாதுன்றத
ஒரு ஃபீலாக யோசிச்சேன் அன்றைக்கி. ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு நான் தான் பெரிய ஆள், ஸோ நீங்கள்லாம் என்னோட அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். பட் நாளைக்கு நம்ம இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச விஷயம் எல்லாமே வந்து இல்லாமல் தான் போயிடும். ஸோ என்னைக்கு எது எப்போ மாறும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ நம்மளோட டேட் என்னைக்கு அப்படின்றது நமக்கும் தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடது. ஏன்னா நம்ம நாளைக்கு ஒரு கனவு நினைக்கிறோம். இன்றைக்கி தூங்கி நாளைக்கு எந்திரிச்சாதான் அந்த கனவு நமக்கு ஒரு நினைவாகவே மாறும். ஸோ அந்த கனவே நமக்கு நினைக்காம நம்ம நினச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டா நான் சொல்கிறது நல்ல வேலை. அதாவது நாளைக்கு நான் எந்திக்கிறேன், என்னோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நாளைக்கு நான் ஓட போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் தூங்குறேன். பட் நாளைக்கு நான் எந்திக்கல அப்படின்னா இன்னையோட என் ட்ரீம் வந்து முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு அந்த ட்ரீமோட கனவு வந்து கனவாகவே போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நல்ல விஷயங்களே நினைப்போம் அப்படின்றேன். நாளைக்கு சம்திங் இப்போ நான் சம்டைம்ஸ் இப்போ வேலைக்கெலாம் நான் போகிறேன். ஸோ இப்போ என்னன்னா அங்கே நிறைய விஷயம் இருக்கும். நம்ம நிறைய பேரை பிடிக்கும், நிறைய பேரை பிடிக்காது, நிறைய பேர் பண்ணுறது பிடிக்காது, நிறைய பேர் பேசுறது பிடிக்காது, நிறைய பேர் நமக்கு முன்னாடியே தெரியும் நம்மளை வந்து முதுகுலே குத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா அவன் அவன் வேலையை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலில் தோணும். நான் வந்து என் வேலையை பார்க்குறேன், நீ ஏன்டா என்னையே பார்க்குற அப்படின்ற மாதிரி யோசிக்கிற டைம்லாம் எனக்கு இருந்திருக்கு. ஸோ இப்போது ஒரு 6 மந்த்தாக ஒர்க் போயிட்டு இருக்கேன். ஸோ அதில் நமக்கு என்ன அப்படின்னா நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்றுன்னு இருந்தாலும் நம்ம ராசியோ இல்லை நம்ம நேரமோ எதுவுமே நம்மளை சும்மா இருக்காது. ஸோ அவங்க என்ன நினச்சா நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனாலும் சனியை குறுக்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணுன்ற மாதிரி தான் நமக்கு லைஃப்பில் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ என்னோட இது என்ன அப்படின்னா நம்ம நல்லதே நினைப்போம், அவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போகிறாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மோட்டிவேஷன் வீடியோ என்ன அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, உங்கள்கிட்ட காசு இருக்கலாம், நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், ஸோ என்ன வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம 4 பேருக்கு நல்லதே நினைப்போம். ஏன்னா நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையான்றதை விட நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக நல்லபடியாக இருப்போம் அப்படின்றத அந்த ஒரு விஷயம் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாளையிலேருந்து ஒரு நிறைய வீடியோஸ் நான் மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை மேக் பண்ணி போடுவேன். அண்ட் இப்போ இந்தியா டு பாகிஸ்தான் போகிறலாம் சொல்கிறாங்க. அது ஒரு மீம் ஒன்று பார்த்துருந்தேன். தூங்கும் போது அணுகுண்ட மண்டையில் போட்டால் எப்படா எனக்கு தெரியும் நான் வந்து போரில் தான் செத்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நிறையா போட்டுட்ருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஸோ நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எனக்கு பெருசாக அந்தளவுக்கு அதில் இன்வால்மெண்ட் இல்லைன்றதை விட ஸோ அதை நான் பெருசாக கவனிக்கல. ஸோ ஆனால் பார்ப்பேன் ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது. அண்ட் முக்கியமான இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா இந்த ரீல்ஸ் பார்க்குறவங்களாம் இருக்கீங்க தெரியுமா. ஸோ மோஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கும்போது சேட் ரீல்ஸ்லாம் வந்து அப்படியே தட்டி விட்டு அடுத்த ரீல்ஸ்க்கு போயிருங்க. ஏன்னா ஒன் டே நான் வந்து மத்தியானம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு மணிக்கு பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு மணிலேருந்து கிட்டத்தட்ட 7:30 வரைக்கும் நான் ரீல்ஸ் தான் பார்த்துருக்கேன். நான் ஒரு வாட்டி சேட் ரீல்ஸ் ஆரம்பித்து அதை லைக் போட்டு அடுத்து போனோன்னே நான் 7:30 வரைக்கும் ரீல்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். என் மைண்டு ஃபுல் டிப்ரெஷன், ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிப்ரெஷன்லேயே போச்சு. ஏன்னா நான் ஒன்ஸ் சேடு பார்த்துட்டேன் அப்படின்னா ஃபுல்லாகவே எனக்கு சேடாக தான் காட்டுது. அந்த அல்காரிதம் என்ன கேவலமான அல்காரிதம் எனக்கும் தெரியல. ஏன்னா நான் சேடாக இருக்கேன்னா ஃபுல்லாக எனக்கு சேடாக காட்சி எனக்கே ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம சூசைட் பண்ணிடலாமா அப்படின்ற அளவுக்கு நம்மளை உள்ளே தள்ளுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் டைமை கீப் அப் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் எதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இந்த ரீல்ஸ் பார்க்குறவங்களுக்குலாம் இதை கொஞ்சம் இதாக சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்துச்சு. ஏன்னா 1 மணிக்கு நான் ஆரம்பித்தேன், 7 மணி வரைக்கும் நான் டிப்ரெஷன்லேயே உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு அவன் என்னென்னோ போட்டிருக்கான். ஸோ ஒவ்வொருத்தர் தாட்டும் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு மைண்டில் என்னடா இவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கும், ஐயோ பேசாமல் நமக்கு வாழ்க்கையை வேணாம், நான் தூக்கில் தூங்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு டிப்ரெஷன் ஆகுதுன்னா அது அந்த அளவுக்கு நம்மளை உள்ளே இன்வால்வ் பண்ணுது, உள்ளே இழுத்துக்குது நம்மளை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கியே வைங்க. நல்ல ரீல்ஸாகவே பாருங்கள், ஹாப்பியாகவே பாருங்கள். நீங்கள் எதை பார்க்கிங்களோ அதை தான் இந்த சோஷியல் மீடியா, அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லதே பாருங்கள், நல்லதே நினைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் போட்ட லொக்காண்டோ வீடியோ அண்ட் நான் போட்ட ஸ்கேம் வீடியோஸ்லாம் வந்து இன்னமும் கமெண்ட் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் இன்னும் கால் பண்ணி அவங்களோட சஜஷன் கேட்க தான் செய்கிறாங்க. ஸோ அது இன்னும் வரைக்கும் எனக்கு போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.